இந்த வழியா வந்திருந்தோம் நண்பர்களே. புதுசா கட்டிட்டு இருக்க பிரிட்ஜை பார்க்கலாம். தடாப்பட்டிங்க மூலத்தரும் இது எவ்வளவு செலவாச்சு என்ன ஏது எதுவும் தெரியல. சரி பார்க்கலாம் வாங்க. இந்த பிரிட்ஜ் இது வரைக்கும் கட்டினதுல இருந்து நம்ம எப்பவும் போல ஸ்டாலின் 96 கோடி செலவுல கட்டிட்டு இருக்காராம். ஆனா 12ஆம் தேதி ஓபன் பண்ணிருக்காங்க. நம்ம எப்பவுமே வந்தது கிடையாது இங்க. இந்த சைடு எப்பவுமே வந்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரிட்ஜை ஏறப்போ. ஆனா இன்னும் இந்த பல வருஷமா கட்டிட்டாங்க இந்த பிரிட்ஜ். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 கூட இருக்கலாம். 3 வருஷமா கூட கட்டிட்டு இருக்கலாம். ஆனா அந்த ட்ராக்ல நின்று கட்டுங்களா, அந்த ட்ராக்ல நின்று எத்தனை வாட்டியா அந்த டிராபிக் ஜாம் ஆகி அந்த ஜாமால எத்தனை வாட்டி வெயிட் பண்ணிச்சாங்க எங்களுக்கு தெரியும். நல்லா இங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஏதோ வர வழியில பார்த்தோமே. ஆனா இருக்கிறதுலயே இந்த பிரிட்ஜ் ரொம்ப லாங்கஸ்ட். ஏன்னா பேசின் பிரிட்ஜே கம்மி தான். இவ்வளவு தூரம் எல்லாம் கட்டினதே கிடையாது. 140 மீட்டர் நினைக்கிறேன். அப்புறம் 8.4 அகலம். ஆனா செம்மையா இருக்கு. சொல்றதுக்கு குறை வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இது மொத்தம் அட்டகாசம். ஆமா கண்டிப்பா நடுவுல பேரிகாட் கிடையாது, போக முடியாது. இது மணாலி ரூட் இணைக்கிறது. இந்த சைடு பொடுங்கியூர், குப்பமேடு, இந்த சைடு ஸ்ட்ரைட்டா போனா கனகதாஸ் நகர், மணலி இதெல்லாம் சேரும். நான் பிரிட்ஜ் மட்டும் செம்மையா பண்ணிருக்காங்க. எல்நகர் இருக்கிற எல்லாருக்கும் நல்லா யூஸ் ஆகும் இந்த பிரிட்ஜ். எம்கேபி நகர், முலக்கடை, செங்குன்றம், ஹெடல்ஸ் ரோடு. யார் யாரெல்லாம் இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கிட்டு இருக்கீங்க, இந்த பிரிட்ஜை விசிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பா